இத பாருங்க ராம், நம்ம 2 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு கரெக்டா ஒருத்தர் தேடி பிடிச்ச போது ஆட்டோமேட்டிக் கேமரால எடுத்த போட்டோ. ராம், நாம கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடின மாதிரி இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? என்ன கேம்? இப்போ இந்த பக்கம் இருக்கிற கேண்டில் எல்லாம் என்னோடது, அந்த பக்கம் இருக்கிற கேண்டில் எல்லாம் உங்களோடது. யாரு 3 நிமிஷத்துல கேண்டில் அதிகமா ஊதி அணைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். ஜெயிச்சவங்க கேக்குறத தோத்தவங்க கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. இங்க பாருங்க, இப்போ இதுல ஸ்டாப் கிளாக் இருக்குல்ல, கரெக்ட்டா இது ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். யே! நான் தான் ஜெயிச்சேன். ராம், நான் சொல்றத நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? என்னை இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தரணும். இதுக்கு பதிலா ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன். எனக்கு நான் கேட்டதுதான் வேணும் ராம். ராம், ப்ளீஸ் ராம். சரி. இப்போ மெதுவா ஒண்ணு. ராம், ராம், உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? பெரியம்மா, வனிதா அவளோட அண்ணன் பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொன்னா, அதான் இங்க வந்தேன். அதுக்காக சீதாவை தனியா கோவில்ல விட்டுட்டு வந்துருவியா? சொல்லிட்டு வரமாட்டியா? சாரி சீதா. சாரி கேட்டுட்டா எல்லாம் சரியா போயிடுமா ராம்? உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உன்னை சின்ன பிள்ளையில இருந்தே நல்லா அடிச்சு வளர்த்திருக்கணும். அப்பதான் உடம்புல உனக்கு பயம் ஒண்ணு இருந்திருக்கும். உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தல, அதுக்கான தண்டனை தான் இது. வனிதா, ராம்க்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை விட்டு வச்சிருக்கோம். என்ன இதெல்லாம்? ராம் கல்யாணமானவன் உனக்கு தெரியல? இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? அது அங்கிள், இன்னைக்கு என் அண்ணனோட பிறந்த நாள். அந்த ஞாபகத்துல தான் என் அண்ணன் இருந்த வீட்டுக்கு நான் வந்தேன். நான் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ராமு வந்துட்டாரு. உடம்பு சுகமில்லாதவரை நான் துரத்தி விட முடியுமா?